டான் டிவி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு கல்வியும் பணமும் இருந்தால் போதாது, நம்பிக்கை தரும் ஆளணியும் தேவை என்ற தலைப்பில் எனது பலம் எங்கள் பலம் என்போர் நம்பிக்கை தரும் ஆளணி இல்லாத போது தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் என்பதை விளக்க விரும்புகிறேன். நாம் பலசாலி என்று பலர் சொல்லுவார். அப்படி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். நாம் பலசாலி என்றால் என்ன? அப்போ நான் உண்டு கழித்து உடம்பை பலப்படுத்தி பயிற்சி செய்து திடமாக இருந்தால், கராட்டி பழகி நல்ல சண்டியன் போல இருந்தால் நான் பலசாலி. இப்போது கராட்டி பெண்களும் பழகிறார்கள், ஆண்களும் பழகிறார்கள். ஆகவே பலமான பயிற்சி பெற்று உரமான சாப்பாடு போட்டு உஷாராக இருந்தால் பலசாலி. ஆனால் நான் குறிப்பிட வருகிற ஆளணி அல்ல நம்பிக்கை அல்ல பலம் என்பது வேறு. அதாவது பணக்காரன் பணம் வைத்திருப்பான், படித்தவன் அறிவை வைத்திருப்பான், நோயின்றி உடலை பலமாக என்றும் இளமையாக போனவன் பலசாலி. இது நான் இப்போது சொன்ன போது பொது உடன்பாடு. ஆளுமை உள்ள ஒருவர் என்றால் பணம் கல்வி இருந்தால் போதாது, உடற்பலமும் தேவை. அதைவிட சூழ உள்ள ஆட்பலம் அதிகம் பேசப்படும். அதிலும் நம்பிக்கையான ஆட்பலம் தேவை. உதாரணமாக அப்படியான ஆட்பலம் எப்படி சம்பாதிப்பது, அதான் ஆளணின்னு சொல்லுவோம். இப்போ நான் செத்தாலும் என் சவங்காவ 4 பேர் தேவை. 4 பேர் என் பாடையை காவி கொள்வோம். அந்த 4 பேரை நான் சம்பாதித்திருக்கிறேனான்றதன் வாழ்க்கையில கேள்வி. அதே போன்று அதுதான் ஆளணி என்று நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவை நல்ல நட்பு நல்ல உறவு இருந்தால் மட்டுமே இறப்பு வரையும் எனக்கு பலமாக இருக்கும். அவ்வாறு சந்திக்கிறேன் என்று சில உதாரணங்களோடு உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஆசிரியர் ஒருவர் சிறப்பாக கற்பித்திருந்தால் அவரது சித்தியடைந்த மாணவர்கள் அவர்களை சுற்றி படையாடுகள். உங்களை சார் படிப்பிச்சபடியாக தான் நான் பாஸ் பண்ணேன், உங்களை சார் படிப்பிச்சபடியாக தான் நான் பாஸ் பண்ணான்னு அவருக்கு ஒரு பட்டாளம் வந்துடும். ஏன்? அவர் சிறப்பாக படிப்பித்தார். அதே மாதிரி ஒரு மருத்துவர் இருந்தால் ஒருவர் பணிவாக பழகுதல், நோய் வாய் விட்டு பணிவாக பழகினா கூட மருத்துவர் பேசுகிற பேச்சை கேட்டு அரைவாசி நோயாளிக்கு நோய் மாறிவிடும் என்று சொல்வார். அப்படி பணிவாக பழகி பலருக்கு நோயை தீர்த்த ஒரு மருத்துவர் என்றால் எல்லாரும் இந்த டாக்டர் நல்ல டாக்டர், இந்த டாக்டர் அவருக்கு இல்லாமல் உதவி செய்வோம், எங்களை பிள்ளைகளோட வருத்தங்கள் மாற்றினவர் என்று அவருக்கு ஒரு ஆளணி செய்யும். அடுத்த பாப்பம் ஒரு முதலாளி தனக்கு எப்படியான ஆளணியை உருவாக்க வேண்டியிருக்கும். வேலை செய்கின்ற பணியாளர்களை அது தன் ஆதிக்கத்தை செயற்படுத்தி அடக்கி பிழிஞ்சி பயன்படுத்தாமல் அன்பாக தண்ட பிள்ளை ஊட்டி தன் சௌரம் போன்று பேணுவதனூடாக அணைப்பதனூடாக அவருக்குரிய ஊதியம் வழங்கி அவருக்குரிய மதிப்பை வழங்கி பேணுவதனூடாக அந்த தொழிலாளி அவ்வளவு பேரும் நல்ல முதலாளி நாங்கள் இந்த கம்பெனியை விட்டு போக மாட்டோம், இந்த கம்பெனிக்காக உழைக்க வேணுமான்னு சொல்லி அந்த முதலாளிக்கு பக்கபலமாக இருப்பது. இதுவும் ஒரு ஆளணியை உருவாக்குற வளம். அந்த ஆளணி வளம் தேவை. அடுத்த பாப்போம், ஒரு கட்சி தலைவர் ஒருவர் தனக்கு கீழே உள்ளவர்களை, தலைவர் என்றால் நாங்கள் சொன்னதான் எல்லாரும் கீழே உள்ள செய்யணும் இருக்கக்கூடாது. தலைமை என்பது மற்றவர்களுடன் இணைந்து செய்ய வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக தான் முன்னென்று செய்து காட்டி நான் எப்படி செய்கிறேன் நீங்களும் வந்து செய்யுங்கோ என்று முன்னால் நின்று வழிகாட்டி செயற்படுத்தி காட்டுவது தான் தலைவர். தலைவருக்குரிய ஆளணி எங்கே வரும் என்றால் அவர் மற்ற உறவுகளை தன்னை விட பெரிய ஆளில் சின்னகளாண்டு அடக்கக்கூடாது. நானும் பாருங்களோடு சேர்ந்து செய்வோம் பாருங்கோ, அதுதான் தலைமை. அவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் உங்களுக்கான ஆளணிகளை நீங்கள் தான் திரட்ட வேண்டும். ஆகவே கல்வி பணம் சொத்து சேர்ப்பது போல ஆளணியை அமைத்து கொள்ள முடியாது. நன்றியுள்ள விருப்பமுள்ள அன்பர்கள், நம்பிக்கை உள்ள நல்ல உறவுகளை ஆளணியாக ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் காசு கொடுத்து சம்பளத்துக்கு ஆளணி திரட்ட முடியாது.
அப்போ அன்பாக பண்பாக பாசமாக அவர்களுக்குரிய அந்தஸ்து கௌரவத்தை வழங்கி எமது உறவு எமது சௌரம் என்று அனைத்து நாங்கள் ஆக்களை அணிதிரட்டி வச்சுக்குவதன் ஊடாகவே நல்ல ஆளணி உள்ள தனியாளாகவோ ஆசிரியர் மருத்துவர் முதலாளி தொழிலாளி கட்சி தலைவர் எப்படியா இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஆளணி நாங்கள் வளப்படுத்தி பேண முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.